கூடியவனும் அல்லாவை நினைவு கூறாதவர்களும் அவர் ரெண்டு பேருக்கும் உள்ள உதாரணத்தை சொன்னார்கள். யார் அல்லாவை நினைவு கூறுகிறாரோ அவர் உயிரோடுள்ளவர், யார் அல்லாவை நினைவு கூறவில்லையோ அவர் செத்த பிணத்திற்கு சமமானவர்கள். பிணத்திற்கு சமமானவர்கள் உயிரோடு நடமாடக்கூடிய ஒரு உயிர், அது உயிரோடு நடமாடக்கூடிய பிணம். அப்படி அல்லாஹு தஆலா அல்லாவை யார் நினைக்கவில்லையோ, அல்லாவை யார் தஸ்பீஹ் செய்யவில்லையோ, ஜிக்ர் செய்யவில்லையோ அவர்கள் பிணமாக இருக்கிறார்கள், பிணமாக நடக்கக்கூடிய நடமாடும் பிணம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்போ இந்த அளவுக்கு ஜிக்ரை பற்றி, அல்லாவை தஸ்பீஹ் செய்வதை பற்றி, அல்லாவை நினைவு கூறுவதை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். மூச்சு விடுவது, நம்ம இடத்துல இரத்த ஓட்டம் இருப்பது, இதெல்லாம் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் எல்லாம் இருந்தாலும் அவனுடைய நாவால், அவனுடைய மனதால் எந்த ஒரு ஜிக்ரையும் எந்த ஒரு தஸ்பீஹையும் அல்லாவை நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யவில்லை என்று சொன்னால் அவன் செத்த பிணத்திற்கு சமமானாக இருக்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிக்ரின் மூலமாக அமைதி ஏற்படுகிறது. உங்களுடைய நாவு அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக நமக்கு தெளிவு பிறக்கிறது. தெளிவு பிறக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த அமைதி நம்முடைய மனசில் வருவதற்கான வழிதான் அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது, அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வது. இப்படி அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வதன் மூலமாக நம்முடைய மனதுக்கு ஒரு ஆறுதல், நிம்மதி, நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். மனசில் நம்மளுடைய டென்ஷன் எல்லாம் தூரமாகும். அல்லாஹ்வை யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் எல்லாம் தூரமாகிறதுக்கு ஒரே வழி என்ன? அல்லாஹ்வை யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஆத்மார்த்தமான முறையிலே அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் நல்ல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நல்ல ஒரு பெண்ணாக, நல்ல ஒரு அல்லாஹ்விற்கு அடங்கி போகக்கூடிய அடிமையாக, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற அந்த நல்லவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்து தௌஃபீக் செய்வானாக. புகாரியில் பார்ப்போம், 609வது ஹதீஸ். அதில் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்,